ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்டடி ஜோன். நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தா, ப்ரீவியஸாக நம்ம பார்த்த டாபிக் எழுத்து சொல் அப்படின்றதுக்கு கீழே வர இன்னொரு செட் ஆஃப் எக்ஸசைஸு. சரிங்களா? ஏன்னா இது கிராமட்டிக்கலான சாப்டர் அப்படின்றதால ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தோம். இப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒற்றலைப்படை அப்படின்னா என்னன்றதை நான் முதல்ல சொல்கிறேன். அதாவது செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங், இஞ்ச், இன், இன், இம், இன், இவ், இ, இல், இல் ஆகிய 10ம் அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுத்து ஒற்றலைப்படை ஆகும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்கிறைவன் எக்கிலக்கிய கயராய் இன்னுயிர். ஓகேவா? அடுத்து சொல் அப்படின்றது என்னன்றது பார்க்கலாம். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒரு எழுத்து வந்துட்டு தனியாக வந்து இல்லை நிறைய எழுத்து சேர்ந்து மீனிங் கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுத்துச்சுன்னா அதை தான் வந்துட்டு சொல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பூ மலர்ந்தது. ஓகேவா? அடுத்து மாடு புல் தின்றது. இந்த சொல் வந்துட்டு அடுத்து மாடு புல் தின்றது. இந்த சொல் வந்துட்டு இரு திணைகள்லையும் வரும், 5 பால்களிலும் குறிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு மூவகை இடங்களிலும் வரும். ஓகே, உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். நெக்ஸ்ட்டு மூவகை மொழி என்னன்றதை பார்க்கலாம். 3 வகையான மொழி என்னென்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஓகே, இது வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. மொழியை வந்துட்டு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு தனிமொழினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். ஓகேவா? ஒரே ஒரு சொல் மட்டும் வருது, அது அதுவே வந்துட்டு மீனிங் கொடுத்துருச்சு அப்படின்றப்போ அது வந்து தனிமொழி. எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள். கண், படி. ஓகேவா? அப்புறம் கீழே இன்னொன்று கண்ணன் படித்தான். அடுத்து தொடர்மொழி பார்க்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். ஓகேவா? இது வந்துட்டு 2 வேர்ட்ஸ் ஜாயின் ஆகி நம்மளுக்கு வந்து மீனிங் கொடுக்குது. அப்போது இது தொடர்மொழி. ஓகே, நெக்ஸ்ட்டு பொதுமொழி அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். ஓகேவா? இப்போ ஒரு சொல் வந்துட்டு தனித்து வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் தருது, அதுவே வந்துட்டு பிரிஞ்சு நின்றாலும் நமக்கு வந்துட்டு பொருள் தரும். தனிமொழிக்கும் மொழிக்கும் பொதுவாக அமையிறது வந்துட்டு பொதுமொழின்றாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு 8. 8 என்றது எண்ணிக்கை குறிக்கிறது. ஓகேவா? வேங்கை அப்படின்றது வேங்கை என்னும் மரத்தை குறிக்கிறது. இவையே எல் கூட்டல் து எனவும் வேம் கூட்டல் கை எனவும் தொடர்மொழிகளாக பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இவை இரு பொருளுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாக இருக்கின்றது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஒற்றலைப்படையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்து ஆகியவற்றை எழுது. இதை ஏன் வந்துட்டு இந்த கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒற்றலைப்படையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ரைட் ஆன்சரை வந்து பிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ முதல்ல என்ன அளவெடுக்குது மெய்யெழுத்துக்கள் அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம அதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒற்றலைப்படையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்கள். ஓகேவா? அது என்னன்றது கீழே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்துட்டு 11 எழுத்துக்கள் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், சொல் என்றால் என்ன?
ஏற்கனவே வந்துட்டு நம்ம டெஃபினிஷன் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸாக. ஸோ ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். ஓகேவா? அந்த சொல்லுக்கு வந்து வேறு பெயர்களும் இருக்குது, அதர் நேம்ஸ் அப்படின்றது. அதுக்கு வந்து பதம், மொழி, கிளவி அப்படின்றதும் சொல்லலாம். இந்த கொஷின்ஸ் ஏன் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, சொல்லுக்கு வேறு பெயர்கள் அப்படின்ற கொஷின் வரலாம். ஸோ ஆல்டர்னேட் நேம்ஸ் அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மொழி எத்தனை வகைப்படும், அவை யாவை? இப்போ முன்னாடி இப்போ தான் பார்த்தோம் ப்ரீவியஸாக, மொழியோட டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதுதான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே 1 மார்க்ஸில் வந்துட்டு பாசிபிளான கொஸ்டின்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், தனிமொழி என்றால் என்ன, சான்று தருக. தனிமொழினா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முன்னாடி நான் அதனால தான் அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் என்னன்றது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸசைசஸை வந்து நம்ம பார்க்க வந்தோம். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு அதே தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு புரியாது. ஓகே. ஸோ இதில் வந்து தனிமொழி என்றால் என்ன அப்படின்றதுக்கு, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி எனப்படும். நம்ம முன்னாடி படிக்கும் போது தனிமொழிக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் அப்படின்றது கொஞ்சம் லென்த்தியாக பார்த்தோம். பட் இது வந்துட்டு கன்சைஸ்டாக கொடுத்துருக்காங்க வித் எக்ஸாம்பிள். ஓகே. ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், தொடர்மொழி என்றால் என்ன, சான்று தருக. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். சான்று கண்ணன் வந்தான், இதுவும் நம்ம இப்போ தான் முன்னாடி பார்த்தோம். முன்னாடி பார்த்த அந்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸசைசஸ், அது ரிலேட்டடான எக்ஸசைசஸ். அதனால தான் கொஞ்சம் கிளாஸ் அது ரிலேட்டட் எக்ஸசைசஸ் கொடுத்தா நம்மளுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக நாங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பொதுமொழி என்றால் என்ன, சான்று தருக. ஒரு சொல் தனித்து நின்று பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவது பொதுமொழியாகும். தனி மொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமையும். ஓகேவா? சான்று அப்படின்றது வந்துட்டு அதனோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ 8 அப்படின்றது வந்துட்டு எண்ணை குறிக்கிறது. எல் கூட்டல் து அப்படின்னு பிரித்தா எல்லை உன் அப்படின்ற பொருளை கொடுக்குது. ஸோ ஒரே வார்த்தைங்க தான், அந்த சொல் வந்துட்டு சேர்ந்திருக்கும் போது ஒரு பொருள் தருது, பிரியும் போது இன்னொரு பொருள் தருது. ஓகே. ஸோ லாஸ்ட் கொஷின், தொழிற்பெயர் என்றால் என்ன, சான்று தருக. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், பால், காலம் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு ஈதல், வாழ்க்கை. ஓகேங்களா? ஓகே. இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸோட உங்களை பார்க்குறேன். நன்றி.